ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. தாயாக தந்தை மாறும். என் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த நாட்களை மறக்கவே முடியாதுன்னு மேடையில ராஜா சார் எமோஷனல் ஆகி கலங்கியிருக்காரு. வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தை. பவதாவினுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள். ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிறந்த நாள் பவதாவுக்கு. இந்த பிறந்த நாளே வந்து பவதா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான். திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். பவதாரணி அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில இளையராஜா சார் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு. அவங்க பொண்ணோட குரலை கேட்டதும் ஒரு நொடி போட்டோ முன்னாடி அமர்ந்து இளையராஜா சார் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு. இளையராஜா சாருடைய பொண்ணு சிங்கர் பவதாரணி அவர்கள் போன வருஷம் பாத்தீங்கன்னா உடல்நல குறைவுனால காலம் ஆயிட்டாங்க. இவங்க இறந்து ஒரு வருஷம் ஆகுது. சோ முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பவதாரணி அவர்களுடைய பர்த்டேவும் அவங்களுடைய இந்த திதி நாளும் ஒரே நாள்ல வந்திருக்குன்னு ராஜா சார் ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காரு. என் பொண்ணு போறதுக்கு முன்னாடி அவளோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாதுன்னு மேடையில ராஜா சார் தழுத்தழுத்த குரல்ல ரொம்ப எமோஷனலா கண் கலங்கி இருக்காருங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பவதாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.